أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. வியாக்கியானங்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் நாங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். இசையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், முதலில் ஒரு தெளிவான ஒரு சான்றை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனை எங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறார். அல் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எப்படி என்று சொன்னால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு ஓசை நயமுள்ள ஒன்றாகவும், அதே நேரத்தில் மனிதன் கேட்பதற்கு ராகமான ஒன்றாகவும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த குர்ஆனை இறக்கி வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஏன் இஸ்லாம் இந்த குர்ஆனை இப்படி எந்த ஒரு நபிக்கும் இறங்காத முறையில் இந்த குர்ஆனை இறக்கியது சொன்னால், அதற்கு ஒரு காரணம் ஒன்று இருக்கிறது, வரலாற்று காரணம். என்னவென்று சொன்னால், அரேபிய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் கவிதையிலே புலம்பெயர்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் புலமை வாய்ந்தவர்களாக கவிதையிலே இருந்திருக்கிறார்கள். கவிதை பாடுவதிலும் எழுதுவதிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். அழகான முறையிலே கவிதை பாடுவார்கள், ஓசை நயம் உள்ள முறையிலே அந்த கவிதைகளை பாடுவார்கள். அதே போன்று கஅபத்துல்லாவிலே அந்த கவிதைகளை அவர்கள் தொங்க விட்டு கொண்டு அதனை ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக அவர்கள் கருதி கொண்டிருந்த ஒரு காலத்தில் இஸ்லாம் அந்த சமுதாயத்தை ஏதாவது ஒரு வழியில் முறியடிக்க வேண்டும் என்பதற்காக, அந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்றை விருந்தாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக, இதற்கு முன்னர் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு அனுப்பப்பட்ட தூதுத்துவங்களை எல்லாம் விட அல் குர்ஆனை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு விசேடமான ஒன்றாக இறக்கி வைத்தார். இறக்கி வைத்த அந்த அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதிலே இரண்டு விஷயங்களை வைத்தார். ஒன்று என்னவென்றால், அந்த அல் குர்ஆனை வாசிப்பதன் மூலம், அல் குர்ஆனை படிப்பதன் மூலம் மனிதனுக்கு அதிலே ஒரு தெளிவான ஒரு சான்று இருக்கிறது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அந்த அல் குர்ஆனை வாசிப்பதன் மூலம், படிப்பதன் மூலம் மனிதனுக்கு அதிலே நேர்வழி இருக்கிறது. அந்த குர்ஆனை வாசிப்பதன் மூலம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், ஓதுவதன் மூலம் என்று சொல்லி காட்டுகிறார். இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த அல் குர்ஆனை ஒருவர் ஓதுவதற்கு இனிமையாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை சொல்கிறார், வரத்திலில் குர்ஆன தரத்திலா, குர்ஆனை நீங்கள் அதனுடைய உரிய முறைப்படி நீங்கள் ஓதுங்கள் என்று சொல்கிறார். ஏன் அதை சொல்கிறார் என்றால், அதற்கென்று இந்த ராக முறைகள் இருக்கின்ற என்ற காரணத்தினால் அரபு மொழியிலே இருக்கின்ற அந்த அமைப்பை பயன்படுத்தி அதை அழகான முறையில் ஓத வேண்டும் என்கிற ஒரு விடயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அல் குர்ஆனிலே தெளிவுபடுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில் இந்த இசையை நாங்கள் நோக்குகிற போது, இசை இஸ்லாத்தில் ஏன் தடை செய்யப்படுகிறது என்று சொன்னால், இது உலகத்தில் மனிதனுடைய சிந்தனையை மாற்றக்கூடிய ஒன்றாக இந்த இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஷைத்தானுடைய மிக முக்கியமான ஒரு வழிகெடுக்கின்ற ஒரு சாதனமாக இந்த இசையை இஸ்லாம் கருதுவதை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், மனிதன் இந்த இசையிலே மூழ்குவதன் மூலம், மனிதன் இந்த இசையை ரசிப்பதன் மூலம் குர்ஆனிலே இருந்து அவன் தூரமாகி விடுவான் என்கிற ஒரு சிந்தனை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அப்ப அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். எப்படி சொல்கிறான் என்றால், சிலர் இருக்கிறார்கள், மை யஷ்தரி லவ்வல் ஹதீதி, கேளிக்கையான விடயங்களை அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள், லியுதில் அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து வழிகட்டி செல்வதற்காக அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப இதனை பொறுத்தவரை இந்த இடத்துல லகுல் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லை தஃப்சீர் ஆசிரியர் என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள் சொன்னால், இதுல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது ஹதீஸ் துறையிலே, தஃப்சீர் துறையிலே அதிகமான விளக்கங்களை சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இதை ஹினா என்று சொல்கிறார்கள். ஹினா என்று சொன்னால் பாட்டுகளோடு கலந்தது, இசைகளோடு கலந்தது, இவைகளைத்தான் இந்த இஸ்லாம் அல் குர்ஆன் லகுல் ஹதீஸ் என்று சொல்கிறது என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்லி காட்டி நான் பார்க்கிறோம். அதே போன்று முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இவர் ஒரு தஃப்சீர் கலை ஆசிரியர், அவரும் இதனை லகு என்பதை அத்தபில் என்று சொல்கிறார். இது அதுவும் ஒரு இசைக்கருவி ஒரு பேரை அவர் சொல்லி காட்டுகிறார். அதே போன்று ஹசன் அல் பஸ்ரி அவர்கள் இதனை ஹினா என்று சொல்கிறார். வல் மசாமீர், இசைக்கருவிகள் என்ற ஒரு சொல்லை இந்த லகுல் ஹதீஸுக்கு பயன்படுத்தி பார்க்கிறோம். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் சம்பந்தமாக கேட்கப்பட்ட போது இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்னார்கள், வல்லாஹு அல்லதி லா இலாஹ கைருஹு ஹுவல் ஹினா, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் கிடையாது, அந்த லகுல் ஹதீஸ் என்று அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுவது இந்த ஹினாவை தான் என்று சொல்லி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக சிந்திக்க வேண்டும். மனிதனுக்கு கேளிக்கையாக, அதாவது முஸ்லிம்களுக்கு கேளிக்கையாக தரக்கூடியவைகள், மனித சிந்தனைகளை எல்லாம் மாற்றக்கூடியவைகள், அல் குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் ஒரு மனிதனை மாற்றக்கூடிய சிந்தனையை தரக்கூடிய இந்த இசையை
இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இஸ்லாம் வந்து இந்த இசையை வந்து ஒரு ஆத்மீக ரீதியான ஒரு மிக முக்கியமான ஒரு காரணத்திற்காகத்தான் இஸ்லாம் வந்து தடை செய்கிறது. என்னவென்றால் மனிதனுடைய சிந்தனை வந்து இசையில் மூலமாக இருந்தால் இபாதத்துகளில் நிற்கிறோம். நாங்கள் அதை நேரடியாக நாங்கள் ஆய்வு செய்து பார்த்திருக்கிறோம். ஒருவர் வந்து இசையிலே மூழ்குவாராக இருந்தால் அல் குர்ஆனை ஓத மாட்டார். இசையிலே மூழ்குவாராக இருந்தால் தொழுகையினுடைய நேரத்திலே தொழ மாட்டார். இசையிலே மூழ்குவாராக இருந்தால் ஏதாவது மார்க்க நிகழ்ச்சி நடக்கின்ற போது அதற்கு செல்ல மாட்டார். இது சாதாரணமான நிகழ்வுகள். அப்ப இந்த அடிப்படையை வைத்துத்தான் இஸ்லாம் என்ன செய்கிறால் இந்த இசை கருவிகளை அல்லது இசையோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை இஸ்லாம் வந்து ஹராம் என்று சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ், லயகூனன்ன மின் உம்மத்தி அக்வாமன், எனக்கு பின்னாலே ஒரு சமூகம் இருக்கும், எனக்கு பின்னாலே ஒரு சமூகம் இருக்கும். என்ன செய்வார்கள்? யஸ்தஹில்லூனல் ஹிர்ர வல் ஹரீர், பட்டை வந்து அவர் ஹலால் என்று சொல்வார்கள். அதே போன்று வல் ஹம்ர வல் மஆசிர், மதுபானத்தையும் இசை கருவிகளையும் அவர்கள் ஹலால் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் 55-90வது ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல வந்து ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இடத்துல மஆசிபன் வந்து ஆலத்துல் லஹ்வி என்று சொல்கிறார்கள். இசை கருவிகள், கேளிக்கை தரக்கூடிய கருவிகள் என்ற ஒரு சொல்லை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு முறை ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லப்படுவது என்னவென்றால், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஒரு தெருவிலே போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த நேரத்தில் வந்து ஒரு சத்தத்தை, சமய மிஸ்மாரன், ஒரு இசைக்கருவி சம்பந்தமான ஒரு சத்தத்தை கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் வந்து தன்னுடைய கை இரண்டையும் வந்து 2 காதுகளில் வைக்கிறார்கள். அவருக்கு கூட நாஃபி என்று சொல்லக்கூடியவர் செல்கிறார். அவர் நாஃபி இடத்திலே கேட்கிறார், நீ ஏதாவது கேட்கிறாயா என்று கேட்கிறார். அவர் சொல்கிறார், எனக்கு எதுவுமே கேட்கவில்லையா என்று சொன்னவுடன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்னார்கள், நான் இப்படித்தான் நபி அவர்களோடு இருந்தேன், நபி அவர்கள் இதை போன்று கேட்டார்கள், கேட்டுவிட்டு வலா மிஸ்லஹாதா, இப்படி காதிலே வைத்துக் கொண்டார்கள் என்று சொல்லி நபி அவர்கள் இப்படி இசையை கேட்டபோது என்ன செய்தார்கள் என்கிற ஒரு விடயத்தை வந்து தெளிவுபடுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த அடிப்படையிலே தெளிவான ஒரு சிந்தனை எங்களுக்கு இருக்கிறது. இசை வந்து இஸ்லாத்துக்கு ஹராம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விடயம் வந்து எங்களுக்கு நன்றாக இருக்கிறது, இன்பமாக இருக்குது என்பதற்காக அது ஹலால் கிடையாது. இப்ப சிலர் சொல்வார்கள், இசை வந்து கேட்க வேண்டும், அது நரம்புக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும், அது கேட்டால் வந்து எங்களுடைய சிந்தனையில சில மாற்றங்கள் இருக்கும், எங்களுக்கு சில உற்சாகங்களை ஏற்படுத்தும் என்று சில பிழையான வியாக்கியானங்களை சொல்வார். இப்ப நாங்கள் கேட்கிறோம், ஒருவருக்கு இன்ட்ரெஸ்டாக அல்லது வந்து ஆர்வமாக இருக்குது என்பதற்காக நாங்கள் அதை ஹலால் என்று சொல்ல முடியாது. உதாரணமாக விபச்சாரம், ஒரு பெண்ணோடு வந்து உடல் உறவு கொள்வது இன்பமானது, மதுபானம் இன்பமானது. அப்ப இன்பமானது என்பதற்காக வேண்டி அது ஹலால் என்று நாம் சொல்வதா? இல்லை. அப்ப இன்பமாக இருக்கிறது என்பதற்காக நாங்கள் ஹலால் என்று சொல்வதில்லை. இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்னொரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால், ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து சில சிறுமிகள் வந்து பாட்டு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். துகன்யானி, 2 சிறுமிகள் வந்து ஜாரியத்தானி துகன்யானி. அப்ப பாட்டு படித்துக் கொண்டிருக்கு, விளையாடி கொண்டிருந்த போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார். இதே நேரத்தில் உமர் அலி என்ற ஒரு செய்தியும் வருகிறது. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்கிறார்கள், ஒரு நபியினுடைய வீட்டிலேயே இந்த ஷைத்தானுடைய கருவிகள் வந்து கேட்கிறார்கள். கேட்டு கோவப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே பிடித்து விட்டு சொல்கிறார்கள், இது வந்து எங்களுடைய பெருநாள் தினம், தௌரும் அவர்களை விட்டு விடுங்கள், இது பெருநாள் தினம் என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்துல வந்து விலக்கி விடுகிறார்கள். இதுல ஒரு சிலர் வந்து இதை ஒரு சட்டமாக எடுத்து சொல்கிறார்கள். அப்ப இசை கருவிகளை வைத்து விளையாடினார்கள், நபி அவர்கள் வந்து அந்த இடத்துல ஆதரித்தார்கள் என்றால் ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் அந்த இடத்தில் வந்து விளையாடியது சிறுமிகள். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2வது ஹலீஃபாவுடைய சிந்தனையில இருக்கிறது, அது ஹராம், அது தடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனோநிலையில இருந்த காரணத்தினால்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை தடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதே சம்பவத்தில் ஒரு முறை தடுக்க முயற்சிக்கிறார்கள். அப்ப அவர்களுடைய மனங்களில் ஏற்கனவே விதைக்கப்பட்ட ஒரு விடயமாக அந்த இசை இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் அதை தடுக்க முயற்சிக்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது பெருநாள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரணத்தை காட்டி அதை விளக்குகிறார். ஆனால் இத்தனைக்கும் அந்த சிறுமிகள் செய்தது பெரும் இசைக்கருவிகள் கிடையாது. அந்த சிறுமிகள் வந்து விளையாடிய கருவிகள் என்னவென்றால், சாதாரணமாக நாங்கள் சிறு பிள்ளைகள் விளையாடக்கூடிய இசைக்கருவிகளை கொண்டு அந்த பிள்ளைகள் விளையாடினார்கள். அப்ப இந்த நேரத்தில் வந்து அதையே கோபப்பட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடுக்கிறார்கள் என்றால், நபி அவர்கள் சிறுமிகள் என்பதற்காக ஒரு சலுகையை கொடுக்கிறார்கள் என்றால், நாங்கள் சிந்திக்க வேண்டும், பெரும் இசைக்கருவிகளை வைத்துக்கொண்டு
நாங்கள் எப்படி அதனை அங்கீகரிப்பது சகோதரர்களை சிந்திக்க வேண்டும். இப்போ சிலர் இன்னும் ஒரு சில காரணங்களை சொல்லுவார். என்னவென்றால், ஒரு பக்கம் தோலாலினால் மறைக்கப்பட்டது ஒன்று, மற்ற பக்கம் மறைக்கப்படாவிட்டால் அதாவது டோலக்கன்னு சொல்வார்கள். இப்போ இதனை பயன்படுத்தலாம், அது இசைக்கருவி இல்லை என்று சொல்வார்கள். மார்க்கத்தில் இதற்கு எந்த ஒரு தெளிவான சான்றும் கிடையாது. ஒரு பக்கம் தோலினால் இருக்க வேண்டும், மற்ற பக்கம் மறைக்காமல் இருந்தால் அதை பயன்படுத்தலாம் என்று எந்த ஒரு ஹதீஸ்லையுமே கிடையாது. இஸ்லாம் வினா என்று இசைக்கருவி அல்லாத பாட்டு தாளங்களோடு உள்ள ஒரு விடயத்தை வினாவை இஸ்லாம் தடை செய்கிறது சொன்னால், இன்னொரு புறம் மசாமீர் என்று சொல்லக்கூடிய அப்ப ரெண்டு விஷயங்களையும் இஸ்லாம் தடை செய்கிறது சொன்னால், மனித சிந்தனைகளை மாற்றக்கூடிய ஒன்றாக அது இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் அனுமதிப்பதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அதனால ஒரு பக்கம் மறைந்திருக்கிறது, ஒரு பக்கம் மறைக்காமல் இருக்கிறது, இதை பயன்படுத்தலாம் என்கிற வாதங்களை நாங்கள் அல் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் நாங்கள் முன்வைக்க முடியாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த அடிப்படையில் இசையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் இசை கருவிகளை இஸ்லாம் ஹராம் என்று சொல்கிறது. அதே நேரத்தில் சில வாதங்களை வைப்பார். உதாரணமாக இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இசையை ஹலால் என்று சொல்கிறாரே என்று சில வாத பிரதிவாதங்கள் சொல்லக்கூடிய நாங்கள் பார்க்கிறோம். அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிக தெளிவான சான்றுகளோடு இமாம் கஸ்ஸாலியுடைய பிழைகளை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இமாம் கஸ்ஸாலி அவர்கள் அந்த நேரத்தில் இல்முல் ஹதீஸ், அந்த நேரத்தில் ஃபிக்ஹ் துறையில் இருந்த தெளிவற்ற ஒரு சிந்தனை தான் அவர் இந்த கருத்து தூண்டுவதற்கு காரணம் என்று இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள். இதே கருத்தை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா, அதே போன்று இன்னும் பல நவீன கால அறிஞர்களும் அந்த கருத்தை சொல்கிறார்கள். எனவே இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த கருத்தை ஆதரித்திருக்கிறார்கள் என்றால் அதற்காக மார்க்கத்தில் அது சட்டம் கிடையாது. அது அந்த சிந்தனையில் அவருக்கு பட்டிருக்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்தார். அவருக்கு அந்த நேரத்தில் தெளிவான சில சான்றுகள் அவருக்கு கிடைக்காமல் இருக்கலாம். அதைத்தான் இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிக தெளிவான ஒரு விமர்சனத்திலே அழகாக சுட்டி காட்டுகிறார்கள். எனவே இசையை ஹலால் என்று அனுமதிக்கக்கூடிய நாங்கள் இதற்கு நொண்டி சாட்டுக்களை கூறிக்கொண்டு நாங்கள் ஆதாரங்களை தேடக்கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இசையை பொறுத்த வரைக்கும் தொழுகையிலிருந்தும் இபாதத்துகளிலிருந்தும் திக்ர்களில் இருந்தும் குர்ஆன் ஓதுவதிலிருந்தும் எங்களை தூரமாக்குகிறது. அப்ப இப்படி தூரமாக்குகின்ற ஒரு ஷைத்தானியத்தனமான இந்த சிந்தனையை சமுதாயத்தில் நாங்கள் அகற்ற வேண்டும், சமுதாயத்திலே ஆதரிக்க கூடாது என்கிற ஒரு சிந்தனைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே இஸ்லாத்தில் இசை ஹராம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள